ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் மகிழ கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். என்னென்ன உத்தரவுகளை வழங்கியிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மாஞ்சோலையில் இருந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, குடியிருப்பு உள்ளிட்ட மறுவாழ்வு திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே மாஞ்சோலில் இருந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, குடியிருப்பு போன்றவற்றை வழங்க, குறிப்பாக அதை உயர்த்தி வழங்க கோரி ஜான் கென்னடி உள்ளிட்டோரின் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் அண்மையில் மாஞ்சோலையில் இருந்த அந்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியுள்ள மறுவாழ்வு திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததுடன் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் மத்திய குழு, அதாவது உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த மத்திய குழு என்பது மாஞ்சோலை மற்றும் அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை 12 வாரங்களுக்கு தாக்கல் செய்ய அண்மையில் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் இந்த மறுவாழ்வு திட்டங்களுக்கு காலக்கெடு விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே இந்த மாஞ்சோலை அகஸ்தியர் மலைப்பகுதியில் மத்திய குழு ஆய்வு நடத்த எஞ்சியுள்ள குடும்பங்களை மாஞ்சோலையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை விரிவாக விசாரிக்கப்படும் என தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.